வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 430 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா, அந்த 430 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து 85 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த 85 அப்படின்னு நான் கொடுக்கும்போதே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் 35க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 85 வந்து கேமில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் யூசி 35 ஏசியில் வந்து ஒரு 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ அந்த பெண்டிங் இருக்கிறது வந்து ஏபியில் வந்து ஒரு 35. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து கேமில் வந்து இந்த ஏசி 85க்கு பிசி 85க்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து 35க்கு 85 அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் ஆப்போசிட்டில் வந்து 30 அப்படின்ற நம்பரை வந்து இன்றைக்கி கேமில் அடிச்சிட்டான். ஓகேங்களா, டேரெக்டாக வந்து 85 அப்படின்னு சொல்லி கொடுக்காம என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா நமக்கு இந்த 85 வந்து 30, அதாவது அதோட பவர் நம்பர் வந்து 85க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ இந்த 30 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேமை வந்து அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ 30மே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது டேரெக்டாக கொடுக்காம இவன் வந்து பவர் நம்பராக வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா, நம்ம கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ சம்ஹவ் வந்து எங்கேயாவது வந்து இந்த பவர் நம்பர் மாற்றுறது, ட்விஸ்ட்டு, ஸ்வாப் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லேருந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து மிஸ் மேட்ச் ஆகிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து வருது. சரிங்களா, ஸோ அப்படி நமக்கு வந்து இன்னும் ஃபாலோஅப்பில் வந்து இருக்கிற நம்பர்ஸ் வந்து 28. இந்த 28 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஏன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி மந்த் ஸ்டார்டிங்கே வந்து 228 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பான். இந்த 228 பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 28, பிசி 28. ஸோ ஏபியில் நமக்கு இன்னும் 28 வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து நான் 88 வந்து ஏபியில் வந்து இன்னுமே வந்து பெண்டிங் இருக்குது. நான் அதுலேயுமே ஃபாலோ பண்ணி தான் வந்து உங்களுக்கு 285ன்னு கொடுத்தேன். அந்த 85 வந்து டேரெக்டாக அடிக்காமல் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டில் வந்து 30 அப்படின்னு சொல்லி அதோட பவர் நம்பரை வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ ஃபாலோஅப்பில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த 28 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதோட இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 42, 62, 32, 22. ஸோ அதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52. ஓகேங்களா, ஸோ அந்த 52 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கேமில் வந்து அந்த நம்பரை வந்து வச்சு நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கெஸ்ஸிங் நம்பர் வந்து கொடுக்க போகிறேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம், அதாவது இந்த 57 இங்கே பார்த்தீங்கன்னா 37, ஒரு 57, 77, 87, மறுபடியும் வந்து ஒரு 57. ஓகேங்களா, இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து கரெக்டாக தெரியுது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏபோட கவனிங்க 3, 5, 7. ஓகேங்களா, இந்த 3, 5, 7 அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 5. அப்போ நமக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது 3, 5, 7. இதுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது 8, 5. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் 8, 7 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ரிமைனிங் இருக்கிறது வந்து ஏ போர்டில் 3. ஓகேங்களா, ஸோ ஏ போர்டில் நாளைக்கு 3 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வைஸ் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஒரு நம்பர் விட்டு வரும்போது இந்த ஆட் நம்பர் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3, 5, 7. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8, 5. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அந்த 3 வந்து கொடுத்துருக்கேன். 3 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வந்து இந்த ஏ போர்டை வச்சு தான் வந்து நமக்கு பிசி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏ போர்டில் வந்து 3 வருது அப்படின்னா நமக்கு இப்போ நான் வந்து ஆக்சுவலாக அந்த இன்னைக்கு வந்து ரிசல்ட், அதாவது இந்த வாரத்தில் வந்த ரிசல்ட் எல்லாமே வச்சு உங்களுக்கு நான் வந்து ரிசல்ட் கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தேன். அதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நமக்கு இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு 22 வந்து வந்துருச்சு. 22 வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 42 வந்துருச்சு. 62 வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 32 வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நமக்கு இருக்கிற பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 22, 42, 42, 32, 62மே வந்து கேமில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52.
ஓகேங்களா. ஸோ அந்த 52 அப்படின்னு நமக்கு வந்து பிசியில் ட்ரை பண்ணோம். ஏன்னா நமக்கு ஏபி போர்டில் வந்து ஏற்கனவே நம்ம 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிசி. ஸோ பிசியில் நாளைக்கு 52 அப்படின்ற நம்பர் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 35 ஏபியில் வந்து சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு கேமில் வந்து பிசி 35 ஏசி 35 வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 35. ஓகேங்களா. ஸோ ஏபி 35 கரெக்டாக அந்த கேப் நம்பரில் இருக்கிறதுனால இந்த மாதம் அந்த 35 வந்து முடிச்சிட்டான் அப்படின்னா கேம் அதுக்கப்புறம் வந்து இதோட முடிஞ்சிடும். இந்த ஒரு நம்பர் பெண்டிங் வச்ச நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் ஓவர் ஆகிடும். சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 வச்சு அழகாக வந்து கேம் 22 42 62 32 ஆடினவன் 52 பெண்டிங் வச்சுருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு 52 கேமில் அடிச்சே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து அந்த 52 வந்து பிசியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பிசி 52 வருது அப்படின்னா ஏ போர்டு, அதாவது ஏபி போர்டு வந்து 35 கொடுக்கறதுக்கு ரீசனு ஏற்கனவே வந்து ஒரு ஏசியில் வந்து ஒரு 35 பிசியில் வந்து 35 வந்துருச்சு. ஸோ அதனால் ஏபியில் வந்து நான் உங்களுக்கு 35 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 போன மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57, இந்த மாதமும் வந்து ஏசியில் வந்து ஒரு 57. ஸோ மேபி அந்த 57க்கு அவன் பிசியில் வந்து 57ம் அடிக்கலாம், இல்லை 52ம் அடிக்கலாம். ஏன்னா பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு வந்து 2. ஏன்னா ட்விஸ்ட் பண்ணி அவன் எப்படி வேணால் அடிக்கலாம். ஏன்னா எப்படி வந்து 85க்கு வந்து 30 வந்து அடித்தானோ அதே மாதிரி நமக்கு அந்த 57க்கு 52ம் அடிக்கலாம், இல்லை அப்படின்னா 52ம் வந்து அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிசியில் பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 2 நம்பருக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த பேட்டர்ன் எடுத்து உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். அதுவும் இந்த 7 வச்சு விளையாடுறது அந்த வீக்லி சார்ட்டில் கரெக்டாக வந்து நிற்கிது. எப்படி வந்து போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 27 2 வாட்டி அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 87மே வந்து 2 வாட்டி அடிச்சிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 27 2 வாட்டி அடிச்சிருக்கான், 27 2 வாட்டி, 87 2 வாட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த 57 நாளைக்கு அடிக்கிறான் அப்படின்னா ஸோ பிசியில் தொடர்ந்து அந்த 7 வரதுக்காக 57 அடித்தாலும் ஓகே, இல்லை அந்த 7 திருப்பி 2 அடித்தாலும் சரி, 52 வந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ 2 சைடுமே பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கேமை பார்த்து கவனமாக விளையாடுங்க. ஏன் அப்படின்னா அவன் என்ன டைமில் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு தெரியாது. ஸோ கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்து கேமில் நம்பர் எடுத்து ஆடுங்க. ஏன்னா இந்த 57 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது 52ம் வரலாம், 57ம் வரலாம். ஓகேங்களா. ஸோ நான் 2 நம்பர் டைப் ஆஃப் கெஸ்ஸிங்குமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கவனமாக விளையாடுங்க. நான் கொடுக்குற நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 57, 52. ஓகேங்களா. ஸோ பிசி 52 அப்படின்னு வருதுன்னா நமக்கு பிசியில் வந்து 52, ஏபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 352 அப்படின்றதான் வந்து நான் கொடுக்குற நம்பரு. ஸோ இந்த 352 அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் வந்து இந்த 2 அப்படின்ற நம்பருக்கு வந்து பவர் நம்பர் எடுக்கிறான் அப்படின்னா 357 அப்படின்ற நம்பரும் கேமில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 352 357 அப்படின்றதான் வந்து நான் நாளைக்கு கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பரு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.